அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது தியானலிங்கம் குரு தந்த குரு இந்த புத்தகத்தை பற்றி. இந்த புத்தகத்தை எழுதினவங்க பிரியன் ஸ்ரீனிவாசன். தினமலரோட ஆன்மீக மலரில் 33 வாரம் தொடராக வெளிவந்ததோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் தியானலிங்கம் எப்படி பல ஞானியர்களின் 2000 வருஷத்து கனவு அப்படின்றதும், சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் 3 ஜென்மங்கள் முயற்சி செய்து வெளி சூழ்நிலை ஒத்து வராததுனால பண்ண முடியல என்றும், அவருக்கு இந்த பணியை யார் கொடுத்தது அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண மனுஷனுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகத்தோட சக்தி நிலை உயராம அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். ஆன்மீக வாழ்க்கையில பயணம் செய்கிற பல பேருக்கு ஆக்னாவோட அது முடியுது. ஒரு மனுஷன் சகஸ்ரகாரம் அடைய முயற்சிக்கும் பயணத்துல ஒரு குரு இல்லாம, அவரோட அருள் இல்லாம அடையவே முடியாது. பல்லாயிரக்கணக்கானவங்களுக்கு ஒரே ஒரு குருவால இதை செய்யவும் முடியாது. தியானலிங்கம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்காகவே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 7 சக்கரங்களும் முழு வீச்சில் செயல்படுற மாதிரி பிராண பிரதிஷ்டை தன் உயிர் கொடுத்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் செஞ்சிருக்காங்க. சாதாரணமாக கோவில்களில் ஒரு உருவம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். அதை மந்திர உச்சரிப்பாலையும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தி அதன் சக்தி நிலையை உயிர் போட வச்சிருப்பாங்க. ஆனால் பிராண பிரதிஷ்டையில் 3 உயிர்கள் ஒன்று சேர்த்து ஒரு உயிராக மாற்றி இந்த சக்தி நிலையை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எந்த பூஜைகளும் இல்லாமல் நிலைச்சிருக்கும்படி பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, யார் இங்கே உட்கார்ந்தாலும் தியானம் சுலபமாக நடக்கும். இங்கே தினந்தோறும் நடத்தப்படும் நாத ஆராதனை என்னும் நிகழ்வில் ஒலி எழுப்பப்படுகிறது. அந்த ஒலியின் மூலம் ஒருவரது மனதில் திறந்து தியானலிங்கத்தின் சக்தி நிலையை உள்வாங்கும்படி அமைச்சிருக்காங்க. அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் தியானலிங்கத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு இல்லை. 7 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவத்திற்கான பலன்களை சாதாரண மக்கள் அடைய முடியும். அது எந்தெந்த நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் பல சுவையான தகவல்களோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்கணும். அடுத்த படிநிலை போக இந்த புத்தகம் மட்டுமல்ல, தியானலிங்கமும் உதவி செய்யும். இந்த புத்தகத்தின் பலன்களும் தியானலிங்கத்தின் பலன்களும் எங்களுடைய சுய அனுபவத்தால் இங்கு சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகத்தோட லிங்க் இருக்குது. உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு பலன் தரும் எங்களின் சிறு முயற்சி இந்த புத்தகத்தின் மூலமாக. நன்றி.